கர்த்தரின் ஆவியால் உயிரடைவாய், பயப்படாதே. எசேக்கியேல் 37:14. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்தேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆவிக்குள்ளாக்கி தரிசனத்தில் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிற்கு கொண்டு சென்று எலும்புகளை சுற்றிலும் நடக்க பண்ணினார். மகா திரளான எலும்புகள் அங்கே காணப்பட்டது. எல்லாம் உலர்ந்து போய் கிடந்தன. இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா என்று கர்த்தர் எசேக்கியேலிடம் கேட்டார். கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்குத்தானே அது தெரியும் என்று எசேக்கியேல் சொன்னார். அப்போது கர்த்தர் எசேக்கியேலிடம் எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்க சொன்னார். எலும்புகளுக்குள் ஆவியை அனுப்பும்போது உயிரடைவார்கள் என்றும், நரம்புகளை சேர்த்து மாம்சத்தை உண்டாக்கி தோலினால் மூடி அவர்களுக்குள் ஆவியை கட்டளையிடுவதாகவும் உரைக்க சொன்னார். கர்த்தர் சொன்னபடியே எசேக்கியேல் உரைத்தார். ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் அவர்களுக்குள் ஆவி இல்லை. ஆவி இல்லை என்றால் உயிரடைய முடியாது. உயிருக்கு அஸ்திபாரம் ஆவிதான். இப்போது கர்த்தர் எசேக்கியேலிடம் ஆவிக்கு தீர்க்க தரிசனம் உரைக்க சொன்னார். காற்று வீசும் 4 திசைகளிலும் இருந்தும் ஆவி வந்து அவர்களுக்குள் ஊதும்படி உரைக்க சொன்னார். அவர் சொன்னது போல தீர்க்கதரிசி செய்தார். ஆவி வந்து அவர்களுக்குள் பிரவேசித்தது. அவர்கள் உயிரடைந்து மகா பெரிய சேனாய் எழுந்து நின்றார்கள். உலர்ந்து போய் கிடந்த எலும்புகள் இஸ்ரவேலரை குறிக்கிறது. இவர்கள் அந்நிய தேசத்திலே சிறையிருப்பில் இருக்கிறார்கள். இப்போது அவர்கள் உலர்ந்த எலும்புகளைப் போல இருப்பதாக தேவன் சொன்னார். ஆனாலும் அவர்களுக்குள் ஆவியை அனுப்பி உயிர்ப்பிக்கப் போவதாக சொன்னார். சிறையிருப்பை நீக்கி மீண்டும் அவர்களுடைய தேசத்திலேயே வைப்பதாக சொன்னார். சிறையிருப்பில் இருந்த இஸ்ரவேலருக்கு தங்கள் சொந்த தேசத்திற்கு வருவதுதான் உயிரடைவதாக இருந்தது. ஆவியை கொடுத்து உயிரடைய செய்வதாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. ஏதாவது சூழ்நிலையின் காரணமாக உங்கள் எலும்புகள் உலர்ந்து உயிரற்றது போல உணர்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். கர்த்தருடைய ஆவியால் எந்த மனிதனையும் உயிர்ப்பிக்க செய்ய முடியும். உங்களையும் உயிர்ப்பித்து ஒரு சுகல் வாழ்வை தர முடியும். பயப்படாதிருங்கள். ஆமென்.